Good morning, students. Today we are going to discuss the lesson Unit 22 Conservation of Plants and Animals. The topic Effects of Deforestation. Okay, so deforestation காடுகள் அழித்தல். அந்த காடுகள் அழிப்பதினால சுற்றுச்சூழலுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் மற்றும் மனிதர்களுக்கு உயிரினங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுகின்றன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ now we see effects of deforestation. Okay, there has been a long history of interdependent dependence between man and the forest. ஸோ மனிதர்களுக்கும் காடுகளுக்கும் மிக அதிகப்படியான ஒரு ஒற்றுமைகள் ஒரு இணைப்பு காணப்படுகிறது. ஏன்னா அவர் ஏன்சியன் பீப்புள்ஸ் கேன் பி லிவிங் இன் த ரீஜன் ஆஃப் ஃபாரஸ்ட். ஸோ அந்த ஃபாரஸ்ட்டு தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் இருந்த அந்த அனிமல்ஸ் ஆனது ஒவ்வொரு விதமான சேஞ்சஸ் அடைஞ்சு ஒரு மாடர்ன் ஹியூமன் பீயிங்ஸாக மாறி இருக்குது. ஸோ அதனால் மனிதர்களுக்கும் ஃபாரஸ்ட்டுக்கும் ரொம்ப ஒரு நெருங்கிய ஒரு அட்டாச்மெண்ட்ஸு ஸோ இருக்குது. ஓகே, ஸோ அவர் சர்வைவல் வித்தவுட் ஃபாரஸ்ட் வில் பி வெரி டிஃபிகல்ட். காடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்மளால் வாழ முடியாது. தே supply as an oxygen we need, cause rainfall and provide so many things needed for our life. அந்த காடுகளானது என்ன பண்ணுதுன்னா அதிகப்படியான ஆக்சிஜன் உற்பத்தி செய்வது மட்டும் இல்லாமல் ஓகே தேவையான உணவுப் பொருட்கள் மற்றும் எல்லா விதமான மழைக்கு தேவையான அனைத்து விதமான ஒரு மூலமாக காடுகள் செயல்படுகின்றன. ஓகே, ஸோ பட் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் ஹேஸ் ரிசல்டட் இன் த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட். ஆனால் மக்கள் தொகை அதிகரிப்பதன் மூலமாக காடுகளானது வெகுவான அளவு என்ன ஆச்சுன்னா பாதிக்கப்பட்டுருச்சு. ஸோ எவ்ரி இயர் 1.1 crore hectares ஆஃப் ஃபாரஸ்ட் ஹேவ் பீன் கட் டவுன் அரவுண்ட் த வேர்ல்ட். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உலகம் முழுவதும் ஆண்டுதோறும் 1.1 கோடி ஹெக்டேர் காடுகளானது மனிதர்களால் பாதிக்கப்படுகின்றன. என்னது காடுகள் அழிக்கப்படுகின்றன. ஓகே, இன் இந்தியா அலோன் 10 lakh hectares ஆஃப் ஃபாரஸ்ட் ஆர் டெஸ்ட்ராய்டு விச் ஹேஸ் ரிசல்டட் இன் so many harmful effects. நம்முடைய இந்தியாவில் 10 லட்சம் ஹெக்டேரில் இருக்கக்கூடிய அந்த காடுகளானது அழிக்கப்பட்டதுனால அதிகப்படியான பாதிப்புகள் நம்முடைய நாடுகளில் ஏற்பட்டுச்சு. லெட் ஸ்டடி அபவுட் சம் ஆஃப் தம். ஸோ அது என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது நம்ம இந்த லெசன்ஸில் இந்த டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் ஸ்பீசிஸ், இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ இதோடைய எஃபெக்ட், ஸோ சிற்றினுடைய அழிவு. இப்போது deforestation has resulted in the loss of many wonderful species of plants and animals and many are on the verge of extinction. ஓகே, காடுகள் அழிக்கப்படுவதனால அதிகப்படியான சிற்றினங்களானது அழிஞ்சிடுச்சு அல்லது அழிந்து கொண்டு வருகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ some of the organisms can be dependent on the forest for example for the purpose of feeding, shelter and then etc. ஓகே, ஸோ எல்லா விதமான விலங்குகள் தாவரங்கள் எல்லாமே தங்களுடைய தேவைக்காக இடுப்பிடத்திற்காகவோ அல்லது உணவிற்காகவோ காடுகளில் தான் இருக்கும். ஸோ அந்த காடுகளில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உயிரினங்களானது காடுகள் அழிக்கப்படுவதனால பாதிக்கப்படுகின்றன அல்லது இறந்து விடுகின்றன அல்லது அழிந்து வருகின்றன. ஓகே, மோர் தென் 80% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஸ்பீசிஸ் ரிமைன் இன் த ட்ரோபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். ஓகே, இப்போது அதிகப்படியான மரங்கள் அது 80% மேற்பட்ட தாவர உயிரினங்களானது உலகம் முழுவதும் புதிய சிற்றினங்கள் வெப்பமண்டல மழைக்காடுகளில் தான் அதிகமாக காணப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரிப்போர்ட் சே தட் அபவுட் 550 to 100 ஸ்பீசிஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் பீயிங் லாஸ்ட் ஈச் டே ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தேர் ஹேபிடேட்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன சொல்கிறது, இந்த சயின்டிஃபிஸ்ட் ஒரு டேட்டா என்ன சொல்லுதுன்னா ஒரு வருஷத்தில் இப்போ இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் 50 முதல் 100 வகையான சிற்றினங்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய காடுகள் அழிக்கப்படுவதனால பாதிக்கப்பட்டிருக்கு, அழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா குறிப்பிடுகிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு சாயில் எரோஷன். ஓகே, இப்போ காடுகள் வந்து டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறதுனால சாயில் எரோஷன் எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இருந்தாலும் நம்ம சொல்லுவோம். ஓகே, த விண்ட் வைட் ஸ்ப்ரெட் ட்ரீஸ் இன் த ஃபாரஸ்ட் ப்ரொடெக்ட் த சாயில் ஃப்ரம் த ஹீட் ஆஃப் த சன். இப்போ படர்ந்து விரிந்த அந்த மரங்களானது காடுகள் முழுவதும் அதிகமாக அடர்த்தியாக காணப்படும். இது சூரிய வெப்பத்தை பூமியை வந்து ரீச் ஆகாமல் என்ன பண்ணுன்னா இது ஒரு அம்பர்லா மாதிரி ஒரு குடை மாதிரி தடுத்துக்கும். So when the trees are cut down, soils are exposed to the sunlight, the sun's heat. ஆனால் மரங்களை வெட்டப்படும் பொழுது சூரியனிலிருந்து வெளியேறுகின்ற அந்த வெப்பத்தின் மூலமாக அதிகமாக பூமி வந்து அடைஞ்சு அங்கே இருக்கக்கூடிய அந்த பூமியானது ஹீட் ஆகுது. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாம் தான் என்னதுன்னா எவாபரேட் ஆகிடுது. ஓகே, தென் the extreme temperature of the summer dries up the moisture and makes the nutrients to evaporate. Okay, it also affects the bacteria that helps in the breakdown of
ஆர்கானிக் மேட்டர். அதோடு மட்டும் இல்லாமல் மண்ணில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் எல்லாமே இந்த அதிகப்படியான வெப்பத்தின் மூலமாக அழிக்கப்படுகின்றன. The roots of the trees retain the water under the top soil which provides nutrients to the plants. ஓகே, அதோடு மட்டும் இல்லாமல் தாவரங்களுடைய தாவரங்களுடைய வேர்களுக்கு தேவையான அந்த ஊட்டச்சத்து நிறைந்த மண்ணானது தாவரத்துடைய அந்த தரையுடைய மேல் பகுதியில் தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே அந்த அதிகப்படியான அந்த சாயில் எரேஷன் மண்ணரிப்பின் மூலமாக அந்த ஃபுட் எனர்ஜி அந்த நியூட்ரிஷிட்டு அந்த ஊட்டச்சத்து மிகுந்த அந்த மண்ணானது அழிக்கப்படுகிறது. When the trees are cut down, soil is eroded and washed away along with the nutrients. ஓகே, அப்போ அதிகப்படியான வெள்ளம் ஏற்படும் பொழுது மேல் மண்ணானது அந்த ஊட்டச்சத்தோடு சேர்ந்து அழிக்கப்பட்டு மற்ற இடத்துக்கு எடுத்து செல்லப்படுகின்றன. ஓகே, நெக்ஸ்ட்டு வாட்டர் சைக்கிள். ஸோ வாட்டர் சைக்கிள் ஆர் வெரி மோஸ்ட்லி அஃபெக்டட் த ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் டிஃபாரஸ்டேஷன். ஓகே, காடுகளை அழிப்பதால் நீரியல் சுழற்சி அமைப்பானது மிகுவாக பாதிக்கப்படுகிறது. ஏன்னா the trees suck the water from the roots and release the water into the atmosphere in the form of water vapor during transpiration. ஓகே, தாவரங்கள் என்ன பண்ணுதுன்னா மண்ணில் இருக்கக்கூடிய அந்த நிலத்தடி நீரை உறிஞ்சி தாவரங்களுக்கு தேவையான ஒரு உணவுப் பொருளாக ஒரு சத்து பொருளாக மாற்றிக்கும். இப்போது அதிகப்படியான சன்லைட் ஹீட் இருக்கும் பொழுது அந்த பிளான்ஸ் என்ன பண்ண தன்னுடைய பாதுகாப்புக்காக டிரான்ஸ்பிரேஷன், அதாவது நீராவி போக்கு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக வாட்டர் வேப்பரானது வெளியிலிருந்து உடலிருந்து போகுது. ஓகே, when trees are cut down, the amount of water vapor released decreases and hence there is a decrease in the rainfall. ஆனால் காடுகளில் இருக்கக்கூடிய மரங்கள் அதிகமான அளவு வெட்டப்படும் பொழுது அந்த மரங்களிலிருந்து வெளியிடுகின்ற அந்த டிரான்ஸ்பிரேஷனுடைய அளவு குறையும். இதனால் அங்கே கண்டென்சேஷன் ஃபார்ம் ஆகி க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகி மழை பெய்கின்ற அளவு என்னாகுதுன்னா குறைகின்றன. ஓகேவா? ஸோ இதனால் வாட்டருடைய அளவு குறையும், ரெயின்ஃபால் கம்மியாகும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ளூட்ஸுங்கிறது மழை வெள்ளம். இப்போ காடுகள் அழிக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் அழிக்கப்படும். அதனால் மேல் பகுதியிலிருந்து வழிந்தோடுகின்ற அந்த நீரானது வேகமாக கீழே வரும் பொழுது அதனுடைய ஃபாஸ்ட்டை பார்த்திங்கன்னா ரன் ஆஃபை குறைக்கிறதுக்கு மரங்கள் இருக்கும். பட் அங்கே காடுகள் அழிக்கப்பட்டுச்சுன்னா டிஃபாரஸ்டேஷன் பண்ணதுனால அங்கே அந்த வாட்டருடைய ஃபோர்ஸை தடுக்கிறதுக்கு எந்த ஒரு பேரியரும் இல்லாமல் போனதுனால ஸோ வாட்டர் பார்த்திங்கன்னா அதிகமான ஃபாஸ்ட்டாக ரன் ஆஃப் ஆகும். அப்போ மேலே இருக்கக்கூடிய சாயில் எல்லாமே எரோட் ஆகும். ஓகே, trees absorb the stored a large amount of water with the help of their roots. So when the trees are cut down, the flow of water is disrupted and it leads to flooding in some areas. Okay, next global warming. So global warming is one of the major problems of deforestation. காடுகள் அழிப்பதனால ஏற்படுகின்ற மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு பாதிப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த குளோபல் வார்மிங் தான். ஓகே, குளோபல் வார்மிங் கேன் காஸ் என்ன கிளைமேட்டிக்கல் சேஞ்சஸ். இது என்ன மாதிரியான கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால் அன்ஃபேவரபிள் கிளைமேட்டிக்கல் சேஞ்சஸ்க்கு காரணம் யாருன்னா இந்த குளோபல் வார்மிங் தான். ஓகே, we inhale oxygen present in the atmosphere and release carbon dioxide as a waste. நம்ம எல்லா மனிதர்களும் விலங்குகளும் நம்ம காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை சுவாசிச்சுட்டு CO2 நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். In turn, trees absorb the carbon dioxide and provide us the oxygen during photosynthesis. ஆனால் நம்ம மனிதர்கள் மற்றும் தாவரங்கள் உயிரினங்கள் விலங்குகள் வெளியேற்றுகின்ற அந்த ஆக்சிஜனை தாவரங்கள் பகல் நேரத்தில் எடுத்துக்கிட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக தன்னுடைய தேவையான நம்மளுடைய மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் தேவையான ஆக்சிஜனை அதை ரிலீஸ் பண்ணோம். ஓகே, the deforestation reduces the number of trees or hence more amount of carbon dioxide accumulates in the atmosphere. ஆனால் காடுகளில் இருக்கக்கூடிய அந்த மரங்கள் அழிக்கப்படுவதன் மூலமாக அட்மாஸ்பியரில் போய் ஸ்டோர் ஆகக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு அளவு என்ன ஆகுதுன்னா அதிகமாகுது. ஓகே, தென் carbon dioxide along with water vapor, methane, nitrous oxide and ozone forms the greenhouse gases. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்து என்ன பண்ணுன்னா வாட்டர் வேப்பர் நீராவி மீத்தேன் நைட்ரஸ் ஆக்சைடு ஓசோன் போன்ற பொருட்கள் எல்லாமே அது என்ன சொல்லணும்னா பசுமை இல்லை வாயுக்கள், அது பசுமை இல்லை க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். தீஸ் கேஸஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் குளோபல் வார்மிங். இந்த வாயுக்கள் தான் உலகளாவிய வெப்பத்துக்கு காரணமான ஒரு மூலப்பொருளாக இருக்குது. The solar energy falling on the earth's surface is reflected into the atmosphere. A part of this energy is reflected by the greenhouse gases back to the earth to keep it warm and a part goes into the space. Okay, அதாவது பகல் வேளையில் இந்த சூரிய வெப்பத்திலிருந்து வெளியேறுகின்ற அந்த வெப்பக்கதிர்வீசலை இந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் என்ன பண்ணுதுன்னா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இரவு நேரத்துலையும் பூமியை நோக்கி
அந்த ஹீட்டை எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால் அந்த நம்முடைய எர்த் சர்ஃபேஸ் ஆனது எப்பொழுதும் ஹீட்டாகவே இருக்க மாதிரியான ஒரு கண்டிஷன் வந்து மாறிடும். ஸோ இதுக்கு பேர் தான் குளோபல் வார்மிங் சொல்லுவோம். பட் கேஸஸ் such as methane and carbon dioxide accumulating in the atmosphere trap the heat energy inside the atmosphere leading to the increase in temperature. ஓகே, இந்த மாதிரியான வாயுக்கள் என்ன பண்ணுதுன்னா அந்த ஹீட்டை ட்ராப் பண்ணி எடுத்துக்கிட்டு எப்பொழுதுமே பூமி வெப்பமாக இருக்க காரணமாக இருக்குது. திஸ் இஸ் கால்ட் ஆஸ் அ குளோபல் வார்மிங். இதுக்கு பேர் தான் உலகளாவிய வெப்பம்னு சொல்லுவோம். These results in melting of ice glaciers in the polar region and affects the living organisms like polar bear. ஓகே, இந்த உலகளாவிய வெப்பத்தின் மூலமாக குளோபல் வார்மிங் மூலமாக என்ன ஆகுதுன்னா நம்முடைய இந்த போலார் ரீஜனில் இருக்கக்கூடிய ஐஸ் கேப்ஸு ஐஸ் மவுண்டெயின்ஸு என்ன ஆகுதுன்னா மெல்ட் ஆகி வாட்டர் ஆனது நம்மளுடைய ஸ்ட்ரீம்ஸில் உற்பத்தி ஆகும். இந்த மெனி ஸ்ட்ரீம்ஸ் ஆர் மேக்கிங் ரிவர்ஸ். இந்த ரிவர்லேருந்து வரக்கூடிய அந்த வாட்டர் எல்லாமே சீஸில் போய் வந்து ஸ்டோர் ஆகும். அந்த சீருடைய அந்த கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதனால் ஷீஷோரில் இருக்கக்கூடிய சிட்டிஸ் எல்லாம் வாட்டரில் அப்படியே முழுக ஆரம்பிக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹோம்லேண்ட். ஓகே, இண்டிஜினஸ் பீப்புள் லைவ் இன் டிபெண்ட் ஆன் ஃபாரஸ்ட் ஃபார் தேர் சர்வைவல். அதாவது காடுகள் வாழக்கூடிய அந்த காட்டு வாழ் மனிதர்களுக்குடைய பாதிப்பு எப்படி சொல்லி பார்த்தோம்னா, இப்போ காடுகளில் இருக்கக்கூடிய அந்த வளங்களை பயன்படுத்தி தான் அவங்க உணவாக மருந்தாக எல்லாத்தையும் அங்கே பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே, they get their food and many other resources from the forest. உணவு மற்றும் தேவையாக இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் இந்த காடுகளில் தான் எடுத்துக்கிறாங்க. the destruction of forest affect their livelihood. ஆனால் அந்த காடுகளை அழிக்கப்படுவதன் மூலமாக அந்த மனிதர்களுக்கு தேவையான எல்லா வளமும் என்ன பண்ணுதுன்னா பாதிக்கப்படுகிறது. அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றன. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கிளாஸில் அஃபாரஸ்டேஷன் காடுகள் உற்பத்தி எப்படிலாம் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, தேங்க்யூ.